ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாமா போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர்ஸ் 18 and 19. சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். போன சாப்டரில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ சிக்ஸ்த்து ஃப்ளோர் கிளியர் பண்ணிட்டு வரும்போது ரேண்டம் கேட்சா பாக்ஸ்ன்ட்டு ஒரு ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் வெயிட்டிங் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேருந்து ஒரு காப்ளின் மாதிரி விஷயம் வந்திருக்கும். அதை உடச்சதுக்கப்புறம் அதுலேருந்து பென்டன் கிடச்சிருக்கும். அந்த பென்டன் ஒரு ஓபியான ஐட்டம். அதால் டிஃபென்ஸும் பண்ண முடியும், அட்டாக்கும் பண்ண முடியும். அப்புறம் ஹீரோவோட நெக்ரோமேன்சர் பவர் டி ரேங்க்கு மாதிரி இருக்கும். அது பவர்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் சிஸ்டம் நீங்கள் 7th ஃப்ளோருக்கு போகணும் வந்திருக்கும். அப்போ ஹீரோ நினைப்பான், அதுக்குள்ளே வெயிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயும் நிறைய பேர் அதுக்குள்ளே வெயிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் ஹீரோ அந்த 7th ஃப்ளோர் ட்ரையலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். 7th ஃப்ளோரோட ஃபஸ்ட்டு ட்ரையல் ஹீரோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ட்ரையலை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த கோலத்தை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகிருப்பான். அந்த இடத்துலையே போன சாப்டர் சென்ட் ஆகிருக்கும். சாப்டருக்குள்ளே போனால் சாயன் கோலம் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அப்போ ஹீரோ இன்வெட்டீரியல்ன்ட்டு ஸ்வாடு அப்புறம் ஷீல்டை எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை குத்த வர சாயன் கோலம் கை மேலேயே ஏறி போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அது தலைக்கிட்ட போய் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணிகிட்டே யோசிக்கிறான் ஹீரோ, என்ன வித்தியாசமாக இருக்குது, என்னால் அதோட கோர் ஸ்டோன் பார்க்க முடியலையே, எங்கே இருக்குது அந்த கோர் ஸ்டோன் அப்படின்ட்டு நான் பார்க்குறான் ஹீரோ. இதோட பாடி சைஸ் இன்னும் பெருசாக இருக்கிறதுனால இது உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது இதோட பாடிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த சான்கோலம் ஹீரோவை திரும்பி பார்த்து அதை கையை வச்சு ஹீரோவை பிடிச்சிருது. ஹீரோ அதை கையை உடச்சிட்டு வெளியே வரான். ஹீரோ வெளியே வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் என்கிட்ட இனிமேல் ஒர்க் ஆகாது, நான் இப்போ உன்னை வெட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுறான் ஹீரோ அந்த சாண்ட் கோலத்தை. அப்போ ஹீரோ நினைக்கிறான், இது உடம்புல எங்கே இருக்குன்ட்டு நான் அந்த கோர் ஸ்டோன் இருக்குதுன்னு பார்த்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த சாண்ட் கோலம் கோவத்தோட ஹீரோ மேலே விழுத்துக்கு வருது. சாண்ட் கோலம் விழுத்தை பார்த்த ஹீரோவும் அங்கேருந்து ஓடுறான். இதை கிட்டேருந்துலாம் ஜாட்செல்லாம் பண்ண முடியாது, ஓடினா தான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடிட்டுருக்கான். எப்படியோ ஹீரோ மேலே சாண்ட் கோலம் விழாமல் ஹீரோ தப்பிச்சிட்றான். தப்பிச்சு கொஞ்சம் நேரம் இருக்கும் போதே அந்த சாண்ட் கோலம் ஏஞ்சி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்போ ஹீரோ 3 லாஷுலேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணுறான். இந்த 3 லாஷுலேஷன் ஸ்கில்லோட பவர் என்னென்னா, ஸ்வாட் டைப் அட்டாக்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹீரோ அதோட கையை ஒன்றத்தை வெட்டி விட்டுறான். ஹீரோன்ட்ட நினைப்பான், அந்த இன்ட்ரோவில் என் ஃப்ளோருக்கு இன்வைட் ஆனதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா அவன் சாவடிச்சதுனால தான் இந்த 3 லாஷுலேஷன் ஸ்கில் கிடச்சிது அப்படின்ட்டு ஹீரோ நினைப்பான். இந்த சாண்ட் கோலம் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது, நான் தொடர்ந்து இதை வெட்டிகிட்டே இருந்தால் தான் அந்த கோரை கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த கோலத்தை கட் பண்ணிகிட்டே இருக்கான் அவன் ஸ்வாடு வச்சு. ஹீரோன்ட்டு எங்கடா அந்த கோர் ஸ்டோனு எங்கடா வச்சுருக்கீங்கன்ட்டு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஹீரோக்கு ஒன்று தெரியுது. இந்த கோலம் முன்னாடி மாதிரி பெருசாக இல்லை, இப்போ சின்ன சாண மாதிரி தெரியுது. இதோட கோலத்தோட மெயின் சோர்ஸ் சாண்டு தான். சாண்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அப்படின்னா அதோட லிமிட்டை அதை ரீச் பண்ணியிருக்கணும். இதுதான் எனக்கான சரியான டைம் சொல்லிவிட்டு, கோலம் ரெடியாரு என் கையில் சாவறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அதை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த கோலமும் அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அந்த நேரம் பார்த்து ஹீரோ அதோட கையை வெட்டி விட்டுறான் திருப்பியும். ஹீரோவும் தொடர்ந்து வெட்டிட்டு இருக்க போது அதுவும் சின்னதாக ஆகுது, அந்த ஸ்டோனும் தெரியுது. அப்போ ஹீரோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ட்ரையலுக்கு 40 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டோன் கண்டுபிடிக்கிறதுக்காகவே 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சரி நான் இப்போ சீக்கிரமாக இதை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு போகிற சமயத்தில் அப்போ அந்த கோலம் வேகமாக ஹீரோவை பஞ்ச் பண்ணுறதுக்காக வருது. அப்போ ஹீரோ லெஃப்ட் சைடாக டாச் ஆகி அப்படியே பின்னாடி போய் அட்டாக் பண்ணி அந்த ஸ்டோனை உடச்சிட்றோம். அந்த சிஸ்டம் நீங்கள் உங்கள் பயத்தை ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அண்டு 7th ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வருது. ஹீரோன்ட்டு அந்த சாண்ட் கோலம் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அது துகளாக போயிட்டுருக்கோம். அப்புறம் முன்னாடி ஒரு வெளிச்சம் மாதிரி வரும், அதாவது போர்ட்டல் மாதிரியான ஒரு விஷயம் வரும். அந்த நேரம் பார்த்து அந்த சாண்ட் கோலத்தோட சோல் வர ஹீரோவும் அப்சர்வ் பண்ணலான்னு போகிற சமயத்தில் இப்போ அந்த போர்ட்டல்லேருந்து ஹீரோவை டெலிபோர்ட் பண்ணிடுது. அதனால் ஹீரோவால் அந்த சாண்ட் கோலத்தோட சோலை அப்சர்வ் பண்ண முடியலை. இப்போ அந்த சிஸ்டம் நீங்கள் 7th ஃப்ளோரோட செகண்ட் ட்ரையலுக்கு என்ட்ரு ஆகிறீங்க, நீங்கள் இப்போது உங்கள்
விஸ்டமை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்ட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு வருது. ஹீரோன்ட்டு இந்த இடம் இது செகண்ட் ஃப்ளோரோட ஆர்க் வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முன்னாடி முடித்த ட்ரையலை தான் திருப்பி எனக்கு ரீக்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே வந்து பார்த்தா அப்போ அந்த ஆர்க் ஹண்டர்ஸ் அங்கே வந்திருக்காங்க. ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஆர்க் ஹண்டர்ஸா, நான் இந்த வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற விஷயமா இது அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்போது அந்த ஆர்க் ஹண்டர்ஸ் வந்துட்டு அவங்க செத்து போன இருக்கிறவங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொலவெறியோட ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த ஆர்க்கெல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ணுற வரதை பார்த்த ஹீரோவும் இன்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 ஆக்சலேஷன் ஸ்கில்லும் ஆக்டிவேட் பண்ணுறான். நீங்களாம் என் முன்னாடி இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எல்லாரையும் முடிச்சதுக்கப்புறம் சீன் கட் ஆகி ஒரே ஒரு ஆர்க் மட்டும் இருக்கும். அந்த ஆர்க்கும் ஹீரோவுக்கு முன்னாடி முட்டி போட்டு இருந்திருக்கும். அப்போ ஹீரோன்ட்டு சொல்லுவான், எழுந்து நிமிந்து பாரு, உன் ஃபேமிலியெலாம் சாவறத அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஆர்க்கோ வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. ஹீரோன்ட்டு ஆர்க்கை சாவடிச்சிட்றான். அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் 7th ஃப்ளோரோட செகண்ட் ட்ரையில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வருது. ஹீரோன்ட்டு இதுக்கு மேலே டிலேட் பண்ணக்கூடாது, அந்த போர்ட்டல் வரத்துக்குள்ளே இதை அப்சர்வ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்சர்வ் பண்ணிடுறான். ஹீரோ அப்சர்வ் பண்ணி முடித்தோடனே அந்த போர்ட்டலும் வந்துடுது. அப்போ ஹீரோவும் டெலிபோர்ட் ஆகிடுறான். அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு ஹண்டர் ஆர்க்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்ட்டு வருது. ஹண்டர் ட்ராகர் ஸ்கில் இருந்துட்டு டி ரேங்க்கு மாறிடுது. இன்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் ஸ்கில் இருந்துட்டு D+ ரேங்க்கு மாறிடுது. இப்போ அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் 7th ஃப்ளோரோட 3rd ட்ரையலுக்கு என்ட்ரு ஆகிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் தயக்கத்தை ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்கன்ட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு வருது. ஹீரோன்ட்டு 7th ஃப்ளோரோட 3rd ட்ரையலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான். அப்போ ஹீரோன்ட்டு இது 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 6th ஃப்ளோரோட கேப்சர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், 7th ஃப்ளோரோட ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு 1st ஃப்ளோரோட ட்ரையல் வந்துச்சு. அதே மாதிரி 7th ஃப்ளோரோட செகண்ட் ட்ரையலுக்கு 2nd ஃப்ளோரோட ட்ரையல் வந்துச்சு. அதே மாதிரி 7th ஃப்ளோர் 3rd ட்ரையலுக்கு 3rd ஃப்ளோரோட ட்ரையல் வரும்னு நினச்சா இங்கே 6th ஃப்ளோரோட ட்ரையல் வந்துருக்கு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோன்ட்டு இன்மெட்டீரியல்ன்ட்டு ஹெல்த் போர்ஷன் எடுத்து குடிக்கிறான். அதால் மேஜிக் பவரும் அப்புறம் ஸ்டாமினாவும் 20% ரீஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ஹீரோன்ட்டு அதை குடிச்சிட்டு கடலில் தூக்கி போட்டாரான். அந்த நேரம் பார்த்து அந்த கடலில் இருக்க தண்ணி இருந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. ஹீரோவும் அதிலேருந்து தப்பிச்சு போயிட்டுருக்கான். ஜஸ்ட்டு ஒரு எம்டி பாட்டில் தூக்கி போட்டதுக்காக இப்படி என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக வருதுங்க இந்த வாட்டர்ஸ். அப்போ ஹீரோன்ட்டு அசாசன் கேப் யூஸ் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த ட்ரையில் நான் பாஸ் ஆகணுன்னா நான் 6th ஃப்ளோரில் கேப்சர் பண்ண ரெட் டைல்ஸை நான் இப்போ போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்கான். ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் ஃபாஸ்ட்டாக தான் ஓடிட்டுருக்கேன், இருந்தாலும் அதுக்கிட்ட மாட்டாமல் நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு நினைக்கும் போது அப்போ அந்த தண்ணி வந்து ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுறதுனால அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் தண்ணி தொட்டுட்டீங்க, பெனால்ட்டியாக ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்டாமினா இதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி அங்கேருந்து ஹீரோ ஓடிட்டுருக்கான். அப்பயும் அந்த தண்ணி இருந்துட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கு. ஹீரோவும் வெடிக்கிற டைல்ஸ் மேலே எகிரி குதிச்சு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு அவங்க கேப்சர் பண்ண ரெட் டைல்ஸை கண்டுபிடிச்சிட்றான். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இன்னும் இவ்வளோ சீக்கிரம் எது பிரச்சனை இல்லாமல் அந்த டைல்ஸை போய் கேப்சர் பண்ணுறதுக்கான வழி வராது அப்படின்னு நினைக்கும் போது அப்போது அங்கே ஒரு சூழல் மாதிரியான ஒரு விஷயம் உருவாக அது இன்னும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் போகணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிவிட்டு போயிட்டுருக்க சமயத்தில் அப்போது அந்த தண்ணீர் வந்துட்டு திருப்பியும் ஹீரோ கிட்ட வந்துட்டுருக்கு அட்டாக் பண்ணுறதுக்காக. அட்டாக்கும் பண்ணிட இந்த இடத்துல சாப்டர்ஸ் முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.